நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம் குரோமில் இருந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோ குவாலிட்டியாக தான் கிடைக்கும், ஹை குவாலிட்டியாக கிடைக்காது. இப்போ ஒரு ஆக்டர் பிக்சர் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், ஒரு விஜய் சார் பிக்சர் இல்லை அஜித் சார் பிக்சர்லாம் வேணும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் விஜய் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். இதில் விஜய் சார் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். மேலே ஆல் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆப்ஷனை இமேஜ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது இந்த இமேஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு விஜய் சாரோட பிக்சர்ஸ் நிறையா இருக்கும், சரிங்களா? இதில் நான் என்ன பண்ணுறேன், டூல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறேன். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு லார்ஜ் சைஸில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய படங்கள் காட்டும். எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா, இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதில் சைஸுன்னு இருக்க இடத்துல லார்ஜ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸை உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, பிக்சரை ஒரு கிளிக் பண்ணலாம். இந்த பிக்சர் பாருங்கள், நம்மளுக்கு ஹை குவாலிட்டியில் இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா 2731க்கு 4096 இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணுறேன், சரிங்களா? சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இந்த இமேஜை நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், குவாலிட்டியை பாருங்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிக்சரை நீங்கள் வந்து வேறு எதுக்காட்டும் நீங்கள் தூக்கி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பிக்சரை நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போது இதிலே பாருங்கள் நிறைய இமேஜ் இருக்குது. டிஜிட்டல் பெயிண்டிங்லேயே நிறைய இமேஜ் பார்த்திங்கன்னா விஜய் சாரோட இமேஜ் இதில் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, இப்போது ஒரு அஜித் சாரோட இமேஜ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, அஜித் அப்படின்னு சொல்லி போட்டோம்னு வச்சுங்களேன், டிஜிட்டல் பெயிண்டிங் அஜித்னு போட்டோம்னா அஜித் சார் இமேஜ் வரும். அதே போல் உங்களுக்கு மேலே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வலிமை, அவங்களுடைய பிக்சர்ஸ், ஆயில் பெயிண்டிங், விஸ்வாசம், ஹெச்டி வால்பேப்பர், இந்த மாதிரி ஒரு மூவிஸில் உள்ளதும் கொடுத்துருப்பாங்க. அது போக நீங்கள் வேறு ஏதாட்டும் சர்ச் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாட்டும் ஆப்ஷன் மாற்றினாலோ மேலே செக் பண்ணணும். நாம் போன இதில் டூல்ஸ் கொடுத்துருந்தோம், சரிங்களா? விஜய் சார் பிக்சருக்கு டூல்ஸ் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணணுமா, என்ன இதுக்கு வந்து நம்மளுக்கு இல்லை. மறுபடியும் என்ன பண்ணணும், டூல்ஸை கிளிக் பண்ணி சைஸில் போய் லார்ஜ் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் நம்மளுக்கு வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு பிக்சர் நான் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன். இந்த பிக்சர் சைஸை பாருங்கள், நம்மளுக்கு 1759க்கு 1406 இருக்குது. அதாவது 1000க்கு மேலே இருந்தாலே அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக தான் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இதில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது, சரிங்களா? இதில் பாருங்கள், எல்லா பிக்சருமே இந்த 1000க்கு மேலே இருந்தாலே போதும், பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியாக தான் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த தீனா அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் மேலே உள்ளதை கிளிக் பண்ணாலுமே என்ன பண்ணலான்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த தீனா அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஆனால் திரும்பவும் பாருங்கள், நம்மளுக்கு இந்த டூல்ஸ் ஆப்ஷன் மறைஞ்சிடும். நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டி இந்த டூல்ஸை பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான பிக்சர்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த இமேஜை பார்த்திங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஹை குவாலிட்டி இமேஜ். நம்மளுக்கு இந்த இடத்துல லோடிங் ஆகுது, சரிங்களா? லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு தெரியும். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். இந்த இமேஜையும் பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ ஹை குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படின்ட்டு. இதை நான் என்ன பண்ணுறேன், சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இதோட டேட்டா பாருங்கள் 2 MB இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள், இந்த பிக்சரையும் பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு, சரிங்களா? நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங்கில் தேடினீங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு குவாலிட்டியில் கிடைக்கும். பிக்சர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கணும், சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் உள்ள ஒரு ஃப்ளெக்ஸி டிசைன் பண்ணுறீங்க, இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா இப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கட் பண்ணி அழகாக உள்ளத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? இது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு இமேஜை க்ரோமில் டவுன்லோட் பண்ணாலுமே நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெரிய சைஸில் கிடைக்கும் அந்த இமேஜ், சரிங்களா? ஹை குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக தெரியுது, சரிங்களா? கொஞ்சம் மங்கலாக தெரியுது. சைஸ் ஆனால் பெரிய சைஸ் தான். சில நேரங்களில் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்காக என்ன பண்ணலான்னா, வேறு இமேஜை கிளிக் பண்ணியே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? வேறு இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த டூல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனில் இந்த லார்ஜ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், உதாரணத்துக்கு விஜய் டிவி புகழாக நான் போட்ட ஒரு பிக்சர் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன், டூல்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல சைஸில் லார்ஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த இமேஜ் ஓகே, சரிங்களா? இந்த இமேஜை பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ கீழே வந்தோம்னா இன்னும் பார்த்திங்கன்னா பெட்டரான இமேஜ் இருக்குது, அதை கூட நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஷேர்ட்டை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு பாருங்கள், இந்த இமேஜ். இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஒரு இமேஜை கிளிக் பண்ணையுமே எனக்கு என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, இந்த டூல்ஸ் ஆப்ஷன் மறையுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், டூல்ஸை கிளிக் பண்ணி திரும்ப நான் என்ன பண்ணுறேன், சைஸை லார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை நான் இப்போ என்ன பண்ணுறேன், சேவஸ் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா காப்பி பண்ணிக்கிறேன். நான் டேரெக்டாக ஃபோட்டோஷாப்புக்கு தான் போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் N கொடுக்குறேன். இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்ட்ரோல் V கொடுத்தோம்னா அங்கே காப்பி பண்ண பிக்சர் இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணி நான் வந்து ஒரு குவாலிட்டியாக மாற்ற போகிறேன். கண்ட்ரோல் J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டேன். ஃபில்ட்ரு போயிட்டு கேமரா ரா ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு கலர் கரெக்ஷன் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட், அது போக ஹைலைட்டை கம்மி பண்ணிக்கலாம் லைட்டாக, அண்ட் ஷேடோ, அப்புறம் இந்த பிளாக் பாயிண்ட். சரிங்களா? எல்லோ கூட லைட்டாக ஏற்றிக்கலாம். சரிங்களா? நல்லது, எல்லோ நம்மளுக்கு ஏற ஏற பிக்சர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் ஒரு சியான் கலர் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், மாஸ்கில் போயிட்டு இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சியானோட கலரை கொஞ்சம் நான் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா மெருகேற்ற போகிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இப்போ அந்த பேக்ரவுண்டுக்கு தேவையான கலரை மட்டும் கொஞ்சம் நான் அந்த ப்ளூ ஏற்றிக்கிறேன். ஸோ அது போக கொஞ்சம் க்ரீன் ஏற்றிக்கிறேன். அது போக இந்த இடத்துல ஹியூ அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹியூவை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஜியான் கலரே கொண்டு வந்துக்கிறேன். சரிங்களா? இன்னும் பார்த்தோம்னா இந்த சேச்சுரேஷன் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நான் டார்க் பண்ணலான்னு நினைக்கிறேன். டார்க் பண்ணால் இவர் இமேஜ் நல்லா இல்லை. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், பிரைட் பண்ணிக்கலாம், லைட்டாக பிரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எனக்கு ஓகே. இப்போ எனக்கு இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா ஓகே. சரிங்களா? இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இப்போ இந்த பிக்சரை நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்படி இருந்த படத்தை இப்படி மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபில்டர் போய்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், டோபாஸ் லேபில் அட்ஜஸ்ட் 5 கொடுக்குறேன். இதில் கிளாரிட்டி அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கொடுத்ததுமே பிக்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக பார்த்திங்கன்னா மாறும். சரிங்களா? மாறினதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கலாம். இந்த கிளாரிட்டி எனக்கு ஓகே. ஆனால் எனக்கு இது ஒரு ஆயில் லுக்கில் வேணும். சரிங்களா? ஆயில் லுக்குக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபில்ட்ரு போயிட்டு இதில் ஸ்டைலிஷ், இதில் ஆயில் பெயிண்ட் அப்படிங்கக்கூடியதை எடுத்துக்கிறேன். இந்த ஆயில் பெயிண்ட்டு நாம் CS6லலாம் பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? நம்ம CS6லலாம் பார்த்திங்கன்னா இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், லைட்டிங் அப்படின்றத டிக்கெட் எடுத்து விட்டுட்டு ஸ்கேல் அப்படிங்கிறத ஃபுல்லாக குறைச்சிட்றேன். இந்த இடத்துல 2, இந்த இடத்துலையும் ஒரு 2, 2 பாயிண்ட் வச்சுருக்கேன். இந்த இமேஜை நீங்கள் இதில் பார்க்கும்போதே தெரியும், இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இப்படி தான் அந்த இமேஜ் மாறப்போகுது அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், பிக்சர் நம்மளுக்கு மாறிட்டு, இது இன்னும் பத்தலைன்னா கண்ட்ரோல் ஆல்ட் F அப்படிங்கிறத கொடுத்தோம்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விழுந்துடும். சரிங்களா? இப்போ இன்னும் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டோபாஸ் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? 2 தடவை நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டோபாஸ் திரும்ப அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இமேஜை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கொஞ்சம் கூட நம்ம டார்க்காக எடிட்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இமேஜை பாருங்கள், ஒரிஜினல் எப்படி இருக்குது, எடிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா, இவ்வளோ தான். சரிங்களா? நீங்கள் ஹை குவாலிட்டியில் பிக்சர்ஸை டவுன்லோட் பண்ணதுக்கு இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியான பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களாலேயும் டவுன்லோட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,